வணக்கம். நம்மளுடைய மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற சப்தங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் நம்மளால் மனதுக்குள்ளே அமைதியாக இருக்க முடியணும். இதுக்கு நம்ம மனதை நம்மளால் ஒருநிலைப்படுத்த முடியணும். இதுக்கு நம்மளுடைய கவனத்தை முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்து பழகணும். இதை எப்படி நம்ம பண்ணலான்னா, நம்ம உடம்பை நம்மளே கிள்ளிட்டு இல்லாட்டி லைட்டாக அடிச்சுக்கிட்டு தாங்கிக்க முடிகிற அளவுக்கு தாங்க அந்த வலி உணர்வையே கவனிக்கணும். இப்போ பொதுவாக நமக்கு தெரியாமல் தலையோ காலோ எங்கேயாவது இடிச்சிட்டோன்னா நமக்கு 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் வலிக்குது இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வலி போயிடும்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அந்த வலியவே அச்சோ அம்மான்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படி சொல்லாமல் நம்ம அந்த வலியை ஒரு பார்வையாளராக இருந்து நம்ம அதை கவனிக்கணும். அந்த வலி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கவனித்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த 1 நிமிஷம் இல்லாட்டி அந்த 2 நிமிஷம் நம்மளோட கவனம் ஒருமுகப்படும். 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் நம்ம கவனத்தை நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால் வலி கூட நல்லது தான். இப்போ திடீர்னு நம்ம மேலே ஜில்லுன்னு காற்று பட்டாலோ, இல்லை காற்று வீசினாலோ, தண்ணி நம்ம மேலே திடீர்னு தெரிச்சாலோ, இல்லை சூரிய ஒளி நம்ம மேலே பட்டாலோ, சுற்றுப்புறங்களில் திடீர்னு ஏதாவது மாற்றங்கள் வந்தாலோ நம்ம உடம்புல அதை உணர்வோம்ல, அதை நம்ம கூட கொஞ்சம் நேரம் அனுபவிக்கணும். அப்போ நம்மளுடைய கவனம் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே வரும், மனதும் ஒருமுகப்படும். இதை நம்ம தியானம் மாதிரி உட்காந்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம எப்போ வேணாலும் இதை நம்மளால் பண்ண முடியும். நம்ம வெளியே போகிறோன்னா நம்ம மேலே படுற சூரிய ஒளி, இல்லாட்டி நம்ம முகம் கை கால் கழுவும்போது நம்ம மேலே படுற தண்ணீர், வாக்கிங் போகும்போது நம்ம மேலே படுற காற்று, இந்த மாதிரி எப்போனாலும் நம்மளால் இந்த கவனத்தை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே கவனத்தை கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கடுத்தது நம்ம வயிற்றுக்கு கவனத்தை கொண்டு வரணும். நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட வயிறு எப்படி முன்னால் பின்னால் நகருது அப்படின்னு கவனிக்க மட்டும்தான் செய்யணும். நம்ம சுவாசத்தை உள்ளே இழுக்கவோ இல்லை வெளியே விடவோ இல்லை அடக்கவோ கூடாது. அதுவும் அடக்கிறது கும்பகம்னு சொல்லுவாங்க. அந்த கும்பகம் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது. இது நிறையா யோக பயிற்சியாளர்கள், தியான பயிற்சியாளர்களுக்கே தெரியாது. இந்த கும்பகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், ஆபத்தான விஷயம். அதே மாதிரி செயற்கையாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறதோ இல்லை வெளியே விடுறதோ நம்ம செய்யவே கூடாது. இயல்பாக தான் தானாக மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இயற்கை உணவு சாப்பிடும்போது எந்த சப்தமும் இல்லாமல் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதை நம்மளால் உணர முடியும். உடம்பை கவனித்து நம்ம வயிற்றில் மூச்சை கவனித்து அடுத்து நம்மளோட மூக்கில் மூச்சை கவனிக்கணும். அதாவது நம்ம மூக்கு துவாரங்கள் கிட்ட எப்படி சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதை தான் நமக்கு விபாசனா தியானத்தில் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு விபாசனா தியான மையங்கள் உலகம் பூராவுமே இருக்குது, அதோட கிளைகள். அதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்லைனில் கூட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ உடம்பை கவனித்து, வயிற்றை கவனித்து, மூக்கை கவனித்து, அதுக்கடுத்தது நம்மளோட மூளையை கவனிக்கணும். நம்மளோட மூளையில் தான் பிட்யூட்டரி பீனியல் சுரபிகள், நம்மளோட தலையின் ஹெட் லீடர் தலைவரே நம்ம மூளையில் தான் இருக்கார். அதுக்கு நம்ம புருவ மத்தியத்தை கவனித்து பழகணும். அதாவது பெண்கள் பொதுவாக பொட்டு வைக்கிற அந்த புருவ மத்தியத்தை கவனித்து பழகணும். ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ஆற்றல் ரொம்ப நேரம் கவனிக்கிறதுக்கு நிறைய ஆற்றல் தேவை. ஏன்னா நம்மளோட பொட்டு வைக்கிற இடங்கிறது நம்ம தலையில் உடம்புல ஹைட்டான இடத்துல இருக்குது. எப்படி நம்ம கீழே படுத்து கிடக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மாடி ஏறுறது கஷ்டமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல ஹைட்டில் இருக்க இந்த இடத்த நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நிறைய ஆற்றல் வேணும். அந்த நிறைய ஆற்றல் நமக்கு எப்போ கிடைக்குன்னா, இயற்கை உணவு சாப்பிட்டு பிரம்மச்சரியம் கடைபிடித்து நம்மளோட சுக்ல ஆற்றல் தலையில் சேமிக்கப்படும் போது தான் நம்மளால் நம்மளோட புருவ மத்தியத்திலேயே நினப்பை ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியும். இப்போ நம்ம 4Cயை அடையணும் அப்படின்னா நம்ம 4Bயை கடைபிடிக்கணும். 4C என்னென்னா கண்ட்ரோலிங், கமாண்டிங், கூலிங் அண்ட் காமிங் த மைண்ட். அதாவது நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அதுக்கு கட்டளை நம்ம கொடுத்து அமைதியாக சந்தோஷமாக வச்சுருக்கிறது. இதுதான் 4Cs: கண்ட்ரோல், கமாண்ட், கூல் அண்ட் காம். நம்ம அச்சீவ் பண்ணணும், அடையணும்னா அதுக்கு 4Bஸில் நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தணும். அது என்னென்னா பாடி, பெல்லி, பிரெத் அண்ட் பிரெயின். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே, அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே, அதுக்கப்புறம் நம்மளோட மூக்குக்கிட்ட மூச்சில், அதுக்கப்புறம் நம்மளோட தலையில், மூளையில், இந்த இடத்துலலாம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும் தான் நம்மளால் 4Cயை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ 4B மூலமாக நம்ம 4Cயை அச்சீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இயற்கை, இனிமை, இன்பம், இயல்பு, பிரம்மச்சரியம், பேரின்பம், பரவசம், பிரம்மாண்டம்.